சூப்பரா இருக்குமா? ஆமாடா, நல்லா இருக்கு. சாப்பிடு சாப்பிடு. யார் இந்த நேரத்துல காலிங் பெல் அடிக்கிறது? இருங்கம்மா, நான் போய் பார்த்துட்டு வரேன். அட வாங்க ஆண்டி. ஆண்டி, உங்க வீட்ல என்ன சூப்பரா வாசனை வருது? என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? இப்ப அதை கேட்கதான் நீங்க வந்தியா? உனக்கு வேற வேலையே இல்லையா? ஐயோ ஆண்டி, கோவப்படாதீங்க ஆண்டி. நான் முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரி, நான் அப்புறமா வந்து சொல்றேன். அட நில்லுமா, அதுக்குள்ள கோச்சிட்டு போற. இன்னும் வந்த விஷயத்த சொல்லிட்டு போ. இல்ல ஆண்டி, நீங்க கத்துல நான் என்ன விஷயம் சொல்ல வந்தனே மறந்துட்டேன். சரி, நான் அப்புறமா வந்து சொல்றேன். ஆண்டி நில்லுங்க. என்ன சாப்பிடுறீங்க? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், சிக்கன் லாலிபாப், என்ன சாப்பிடுறீங்க? அதுக்கு என்னப்பா, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வா. ஆண்டி ஃபர்ஸ்ட் நான் சொல்றது கேட்டு முடிங்க. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் லாலிபாப், இது எதுவுமே எங்க வீட்ல இல்ல. வெறும் தண்ணி தான் இருக்கு. குடிக்கிறீங்களா? டேய் லூசு பையா, கம்முன்னு இரு. ஆண்டி, நான் எதுக்கு வந்தேன்னு சொல்லிடுறேன். நம்ம ஏரியால பெரிய பேய் பங்களா இருக்குல்ல, அதுல மம்மி வந்திருக்கான். நம்ம ஆசைப்பட்டது எது கேட்டாலும் அது கொடுக்குதான். என்னது மம்மியா? அதை நான் உடனே போய் கூட்டிட்டு வரேன். டேய், நான் சொல்றது முழுசா கேட்டுட்டு போடா. அந்த மம்மி கிட்ட நம்ம ஆசைப்படுறது எது கேட்டாலும் கொடுத்த உடனே நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் சாப்பிட்டுரும்டா. ஏமா லூசா நீ? முதல்ல சொல்றத கடைசியில சொல்ற. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் லாலிபாப், ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு கடைசியா தானே உங்க பையன் சொன்னா. போங்க, அந்த மம்மி கிட்டயே மாட்டிக்கிட்டு நல்லா முழிங்க. நீ முதல்ல வெளியே போமா, வீட்டை விட்டு வெளியே போ. எங்க இருக்கு அந்த பங்களா? கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. அங்க இருக்கு. டேய் தம்பி, எங்க போற? இந்த வீட்டுக்கு ஏதோ ஒரு மம்மி வந்திருக்கான். அது நம்ம எது கேட்டாலும் கொடுக்குதான். அதுதான் பார்க்க வந்திருக்கேன். என் வழியில் நிக்காத, ஓரம் போங்க. டேய் தம்பி, உனக்கு அந்த மம்மியை பத்தி எதுவும் தெரியாது. ஒழுங்கா இருந்து ஓடி போயிரு. என்ன விட்டுட்டு இருக்கிற எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கலாம்னு பாக்குறீங்களா? விட மாட்டேன். அங்க பாருங்க, யானை பறக்குது. எங்க எங்க? டேய் தம்பி, நில்லு. ஐயோ, அந்த மம்மி நீ கேக்குறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு உன் வீட்ல இருக்கவங்க எல்லாரையும் சாப்பிடுங்க. ஐயோ, அட இந்த மம்மி எங்க இருக்குதுன்னு தெரியலையே. இங்க இருக்கு. ஏன் லூசு பையா, அது ஏன்டா வீட்டுக்கு எடுத்துட்டு வந்த? அது நம்ம எல்லாரையும் சாப்பிட்டுட்டோம்டா. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் எகிப்துல இருந்து வந்திருக்கேன். நீங்க எல்லாம் இங்க எப்படி இருக்கீங்க? ஏ சாமு, ஏதோ தப்பு நடந்துச்சுடா. நீ மம்மியை கூட்டின்னு வர, நீ இப்ப டாடியை கூட்டின்னு வந்துட்டியாடா. ஹலோ மம்மி, என்னோட எல்லா ஆசையும் நீங்க நிறைவேற்றுவீங்களா? உன்னோட எல்லா ஆசையும் நான் நிறைவேற்ற மாட்டேன். ஆனா உன்னோட 2 ஆசைகளை மட்டும் நான் நிறைவேற்றுவேன். அதுக்கப்புறம் உன்னோட குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி நான் ருசிச்சு சாப்பிடுவேன். சாமு, இதுகிட்ட இருந்து எப்படியாவது என்ன காப்பாத்துறா. நீதான் புத்திசாலி பையனாச்சே, ஏதாவது யோசிடா. கவலைப்படாதீங்கம்மா. மம்மி, என்னோட ஆசை நீ இந்த பானைக்குள்ள திருப்பி வரணும். ஆஹா சாமு, எப்படியோ அதுகிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்டடா. அட, இது இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தது பானையில இறங்குறதுக்கா? சரி, இதுகிட்ட நம்ம ஏதாவது ஆசைப்பட்டது கேட்போம். மம்மி, வெளியே வா. தம்பி, உங்களோட 2 வரமும் முடிஞ்சு போச்சு. இதோட நான் சாப்பிடுற நேரம். முதல்ல உங்க அம்மாவை தான் நான் சாப்பிட போறேன். ஐயோ, நான் இல்ல. ஐயோ ஷா, இல்ல நானும் வரேன். கொஞ்சம் வாயே. மீன் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது. மார்க்கெட்டுக்கு போய் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனா பார்த்து வாங்கிட்டு வரியா? சரிம்மா. சரி, பர்ஸ்ல காசு இருக்குது, எடுத்துட்டு போ. ஞாபகம் வச்சுக்கோ, நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனா பார்த்து வாங்கிட்டு வரணும். என்ன? சரிம்மா. சரி, பார்த்து போயிட்டு வா. என்ன ஆல்ரா நானு? அம்மா ஃப்ரெஷ்ஷான மீன் தானே கேட்டாங்க. இந்த குளத்துல இருந்து மீன் எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட கொடுத்தா ஃப்ரெஷ்ஷான மீனும் அம்மா கிடைச்சிரும். நம்மளுக்கும் காசு மிச்சம். அம்மாக்கு என்ன தெரியவா போகுது? ஐயோ, மீன் பிடிக்கணும்னா தூண்டில் வேணுமே. இப்ப என்ன பண்றது?
இரும்பு இருக்கு, மெட்டல் இருக்கு, ஃபுட் இருக்கு. எனக்கு நல்லா ஸ்ட்ராங்கானதா தாங்க. அப்ப மெட்டல் எடுத்துக்கோ. 250 ரூபாய் கொடு. ஐயோ 250 ரூபாவா? நீங்க ரொம்ப ரேட் அதிகமா சொல்றீங்க. கம்மியா தாங்க. தம்பி, இந்த தூண்டில பத்தி நீ என்னவோ நினைக்காத. இந்த தூண்டில் ஒரு ராசியான தூண்டில். இந்த குளத்துல ஒரு அதிசய மீன் இருக்கு. அது நீ என்ன கேட்டாலும் கொடுத்துரும். இந்த தூண்டில மாத்திரம் அது மாட்டுச்சுன்னா நீ கேக்குறதெல்லாம் உனக்கு கிடைச்சிடும். விலைய பத்தி பார்க்காத தம்பி, வாங்கிக்கோ. என்ன அதிசய மீனா? அப்ப நான் வாங்கிக்கிறேன். யார் என்ன கூப்பிட்டது? நான் தான் டாலிஸ் கூப்பிட்டேன். இங்க பாரு. அட, மீன் பேசுது. ஆச்சரியமா இருக்கு. ஆமா டாலிஸ், நான் பேசுவேன். நான் பேசுறது மட்டும் இல்ல, நீ கேக்குறதெல்லாம் நான் தருவேன். கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சு. அதிசய மீன் கிடைச்சிருச்சு. இத வச்சு நான் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் வாங்குவேன். செம ஜாலி, செம ஜாலி. ப்ளீஸ், எனக்கு ஒரு லேட்டஸ்ட் புது பைக் தான். இந்தா டாலிஸ், வாங்கிக்கோ. நீ கேட்ட புது பைக்கு. இது உண்மையான மேஜிக் ஃபிஷ் தான். சரி, அப்ப எனக்கு உன்னதொன்னு தான். எனக்கு ஒரு ஐபோன் 14 Pro Max தான். இந்தா டாலிஸ், நீ கேட்ட ஐபோன். ஹை, செம ஜாலி. ப்ளீஸ், எனக்கு உன்னதொன்னு தரியா? ஒரு புது கார் தான். கார் தானே டாலிஸ்? இந்தா உனக்கு டாப் மாடல் கார். எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. நான் கேட்டதெல்லாம் கிடைக்குது. என்னாலே இது உண்மையா நம்ப முடியல. டேய் உதவாக்கற பையில, உன்னை நான் என்ன சொல்லி விட்டேன்? நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? உன்னை மீன் தானே வாங்கிட்டு வர சொன்னேன். எங்கடா மீன்? எங்க மீன்? சும்மா இங்க இருக்கு பாருங்க. இதுவாடா மீன்? இதுவா மீன்? ஐயோ! நம்ம ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சு விளையாடலாமா? நீ போய் ஒளிஞ்சிக்க, நான் கண்ண முடிக்கிறேன். இப்போ நீ கண்ண முடிக்க, நான் போய் ஒளிஞ்சிக்கிறேன். சரியா? டாலிஷே, அங்க பாருடா. ரத்த கட்டரியும் அவனோட பையனும் கண்ணாபூச்சி விளையாடிட்டு இருக்காங்க. ஆமாண்ணா, இந்த ரத்த காட்டரியும் அவனோட பையனும் நம்மளுக்கு எவ்வளவு தொல்லை கொடுத்திருப்பாங்க. ஆமா, நிறைய தொல்லை கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு அந்த சின்ன பையனை நம்ம கடத்திக்கிட்டு போயிட்டு அதை அலைய விட போறோம். ஆமாண்ணா, இன்னைக்கு நம்ம அலைய விடுறோம்ண்ணா. ஓட போறோம். அம்மா வர போறேன். அம்மா வந்து உன்னை பிடிக்க போறேன். எங்க காணோம்? ஐயோ, என் மகனை காணுமே. எங்க போனான்னு தெரியலையே. என் மகனை காணுமே. அண்ணா, அந்த ரத்த காட்டேரி தேடுது. தேடட்டும் தேடட்டும், நல்லா தேடட்டும். ஐயோ, என் அன்பு மகனை காணுமே. நான் எங்க போய் தேடுவேன்? என் அன்பு மகனை காணுமே. வருது கிராணி. இதுதான் என் மகனை பிடிச்சிருக்கோம். அத நான் கேட்கிறேன். ஏ கிராணி, நில்லு. என்ன ரத்த காட்டேரி? ஏ கிராணி, என் மகனை எங்க வச்சிருக்கிற? மரியாதையா கொடுத்துரு, இல்லன்னா உன்னை அவ்வளவுதான். உன் மகனை நீ எங்க தொலைச்சு அங்க போய் தேடு. என்ன வந்து கேக்குற? ஏ கிராணி, எனக்கு தெரியும் நீதான் சின்ன பசங்களை எல்லாம் புடிச்சு தின்றவ. அதனால மரியாதையா என் குழந்தைய கொடுத்துரு, இல்லன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ என்ன வேணா பண்ணிட்டு போ. உன் குழந்தை என்கிட்ட இல்ல. வாயில சொன்னா கேட்க மாட்டேன். நான் உன்னை என்ன செய்யறேன் இப்ப பாரு. உன் சுட்டு விளையாட்டு என்கிட்ட காட்டுறியா? இப்போ என்கிட்ட இருக்கிறத பாரு. தம்பி, பேய்க்கும் சண்டை. அது இந்த ஊரே வேடிக்கை பார்க்குது. அண்ணா, அது நம்மளும் பார்க்கலாம்.
ரத்த காட்டேரி, நம்ம இப்படியே சண்டை போட்டு இருந்தா உன் பையனை காப்பாற்ற முடியாது. ஒரு நிமிஷம் இரு. மாய கண்ணாடி, இந்த ரத்த காட்டேரி குழந்தை எங்க இருக்குதுன்னு காமி. எவ்வளவு தைரியம் அந்த ஷாமுக்கும் டாலிஸுக்கும் என்னோட பையனை கடத்தி வச்சிருக்கிறாங்க. கிராணி, உன்னோட உதவி எனக்கு தேவை. கொஞ்சம் வந்து எனக்கு உதவி செய். வா, நம்ம 2 பேரும் போய் உன் குழந்தைய காப்பாத்தலாம். ஆனா அவங்க நம்ம இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ என்னன்னா பண்றது? இப்போ என்னன்னா பண்றது? அந்த குழந்தையை கீழே இறக்கி விட்டு ஓடுறா, ஓடு. அம்மா, பேய்னா உண்மையாவே இருக்காமா? பேய் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் சும்மா டிவியில படத்துங்கள தான். அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாதுன்னா நான் போய் அதெல்லாம் சாப்பிட எடுத்துட்டு வரேன். டேய் டாலி, நீ சரியான பயந்தாங்கோலி. டிவில வர பேய் எல்லாம் பார்த்து பயந்து. ஏய், நான் ஒன்னும் பயந்தாங்கோலி இல்ல. அப்புறம் எனக்கு ஒன்னும் பேய்னா பார்த்தா பயம் இல்ல. என்ன பார்த்தா பயம் இல்லையா? இதோ இப்ப வரேன். நான் தான் கிராணி வந்திருக்கேன். என்னது? பேயா? அம்மா! என்னங்கடா, இதுக்குதான் சொல்றது ராத்திரில பேய் படம் பார்க்காதீங்கன்னு. பார்த்துட்டு எப்படி கத்துதுங்க பாரு. கிராணி, நீ எப்படி டிவிக்குள்ள இருந்து வெளியே வந்த? நான் ரத்த காட்டேரி கிராணி, எங்க வேணாலும் வருவேன். நீ எங்க வேணா போ, அதுக்காக என் வீட்டுக்குள்ள எதுக்கு வந்த? மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போ. ஐயோ, இதுக்கு இருந்து எப்படியா தப்பிச்சாகணும். இல்லைன்னா இந்த கிராணி நம்மளே சாப்பிட்டுரும். அம்மா, நான் போய் தொடப்ப கட்டை எடுத்துட்டு வரேன் அந்த பேயை துரத்துறதுக்கு. என்ன தொடப்ப கட்டையில அடிக்க போறியா? உன்னை இப்ப செவுத்துல தூக்கி மாட்ட போறேன் பாரு. ஹை, ஜாலி ஜாலி, நான் பறக்கிறேன். ரத்த காட்டேரி ஆண்டி, என்ன ஒண்ணு நல்ல கால பறக்க வைங்க. ஜாலி ஜாலி, செம்ம ஜாலியா இருக்கு. ஜாலி ஜாலி. அட, டாலிஸ் பறக்குறான், ஜாலியா இருக்குதுன்றா. ரத்த காட்டேரி ஆண்டி, எனக்கும் பறக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. டாலிஸ் பறக்கறான்ல, அதே மாதிரி என்னையும் பறக்க வைங்க. வாய மூடுறா பொடி பயல. நான் என்ன வித்த காட்ட வந்திருக்கிறேன்னா உன்னை என்ன செய்யறேன் பாரு. அம்மா, அந்த ரத்த காட்டேரி என்னை எலிய மாத்திடுச்சுமா. என்னை எப்படியாவது காப்பாத்துமா, காப்பாத்து. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையனை எலிய மாத்துவ? உன்னை என்ன பண்ற பாரு. அக்கா, யார் இது? உங்க தங்கச்சியா? ஊர்ல இருந்து வந்திருக்காங்களா? நான் ஒன்னும் இவங்களுக்கு தங்கச்சி கிடையாது. நான் கிராணி, ரத்த காட்டேரி. ஐயோ, ரத்த காட்டேரியா? அப்புஷ், ஓடு ஓடு. எங்க ஓட பாக்குறீங்க? உங்க எல்லாரையும் நான் சாப்பிட போறேன். ரத்த காட்டேரி ஆண்டி, எனக்கு பறந்தது போது என்ன கீழே இறக்கி விடுங்க. ரத்த காட்டேரி ஆண்டி, டாலிஸ் எப்படி மேல பறக்க வைக்கிறீங்க, அதே மாதிரி என்னையும் மேல பறக்க வைக்கிறீங்களா? ஏய் அங்குஷ், என்ன பண்ற? அந்த ரத்த காட்டேரி உன்னை சாப்பிட்டுரும். வா, வீட்டுக்கு போலாம். அம்மா, என் கையை விடுங்க. நானும் டாலிஸ் மாதிரி பறக்கணும். வேண்டாடா அங்குஷ், பின்னாடி வாடா. சொன்னா கேளுடா. ஆண்டி, என்ன சீக்கிரம் கீழே இறக்கி விடுங்க. ஏ ரத்த காட்டேரி, ஒழுங்கு மரியாதை என் பையனை கீழே இறக்கி விடு. இப்ப நான் இறக்கி விடுறேன். அந்த ரத்த காட்டேரி என்னைய கீழே தள்ளி விட்டுருச்சுல. இரு, நான் யாருன்னு அதுக்கு காமிக்கிறேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வாங்க, இல்ல நான் உங்க எல்லாரையும் நான் சாப்பிட்டுடுவேன். ரத்த காட்டேரி ஆண்டி, நீங்க எங்கே நில்லுங்க, நான் உங்களுக்கு போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன். என்னையும் கீழே தள்ளி விடுற. இந்த கேக்ல நிறைய மிளகா வச்சுட்டேன், இல்ல சாப்பிட்டு எரியிட்டோம். இந்தாங்க ரத்த காட்டேரி ஆண்டி. ஆஹா, பார்க்கும் போதே சூப்பரா இருக்கு. காரம்
எனக்கு சாப்பிட என்ன கொடுத்தீங்க